மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு இந்த அரசாங்கத்தை நம்பி என்ன பிரயோசனம்? அனுர அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளை உடைத்தெறிந்தார் கஜேந்திரகுமார் எம்பி. கிளிநொச்சி மாணவர்களை இலக்கு வைக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு. யாழ்ப்பாண விமான நிலைய அபிவிருத்தி கிடப்பில் கிடப்பது ஏன்? வலி வடக்கு மக்களின் காணிகளில் இராணுவ வைத்தியசாலைகள் எதற்கு? ஜனாதிபதி காணிகளை விடுவிப்பேன் என கூறும் நிலையில் வலி வடக்கில் தனியார் காணிகளில் இராணுவம் அவசரமாக கட்டிடங்களை கட்டுவதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இராணுவம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அவற்றுக்கு அரசாங்கமும் உடந்தையாக இருக்கின்றது. அப்படியானால் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யா? பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளையில் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். கடந்த மாதம் 29ஆம் தேதி கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் கோணாவில் மகா வித்தியாலய அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இல்ல மெய்வல்லுநர் போட்டியில் குறிஞ்சி இல்லத்தின் வளைவு, தமிழ் தாயக நிலப்பரப்பை குறிப்பிட்டு மற்றும் போராளிகளின் துயிலுமில்ல வளைவு போன்றவற்றை விளையாட்டுப் போட்டிகளின் போது இல்ல அலங்காரத்திற்காக இவை உருவாக்கப்பட்டது. இவை தொடர்பிலும் அந்த இல்லங்களின் ஆசிரியர்கள் மற்றும் இல்லத்தின் மாணவர்கள் தொடர்பான தகவல்களும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் கேட்கப்பட்டுள்ளதாக குறித்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இதுவே இன்றுள்ள உண்மை நிலவரம். கிளிநொச்சி கோணாவில் மகாவித்யாலய அதிபரிடம் 2024ஆம் ஆண்டு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டில் தமிழ் தாயக நிலப்பரப்பை போராளிகளுடைய துயரம் இல்லங்கள் வலயம் தொடர்பாகவும் ஆசிரியர்களுடைய விவரங்களை, அதே போன்று அந்த இல்லத்தை சார்ந்த அனைத்து மாணவர்கள் விவரங்களையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கேட்டிருப்பதாக அந்த அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை செப்டம்பர் மாதத்தில் நீக்குவதாக கூறியிருந்தோம். மாணவர்களால் செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு மாணவர்களின் விவரங்களை தேடும் அளவுக்கு நிலைமை இன்று மாறி இருக்கின்றது என்றால் அரசாங்கத்தை நம்பி இனி என்ன பிரயோசனம்? கடந்த மார்ச் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாங்கள் பொய் கூறுவதில்லை என்று தெரிவித்திருந்தார். பலாலி விமான நிலையத்தின் 2ஆம் கட்டத்தை 6 மாதங்களில் நிறைவு செய்வதாக கூறியிருந்தார். ஆனால் 6 மாதங்கள் கடந்தும் இன்றும் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை. நிதி உள்ளது, அபிவிருத்தி திட்டங்களுக்கு நாடு முன்வந்துள்ளது. இந்த நிலையில் காணிகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுள்ள நிலையில் ரத்மலானை விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய 3 பில்லியன் ரூபாவுக்கு அமைச்சரவையில் அனுமதி எடுக்கப்பட்டுள்ளது. யாழில் சர்வதேச விமான நிலையம் இருக்கும் நிலையில் ஏன் ரத்மலானைக்கு அவசரம்? யாழ்ப்பாணத்திற்கு அவசரம் இல்லையா? 76 வருடங்களாக இருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் தேவையான விடயங்களை செய்வதில்லை. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி யாழில் பாஸ்போர்ட் அலுவலகத்தை ஜனாதிபதி திறந்து வைத்ததுடன் தனியார் காணிகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்து விடுவிக்கப்படும் என்று கூறியிருந்தார். 7 ஏக்கர் காணியில் இராணுவம் வைத்தியசாலை ஒன்று கட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தனியாரின் காணி. சட்டவிரோதமாக பொதுமக்களின் காணிகளுக்குள் அவசரமாக குறித்த வைத்தியசாலையை கட்டுவதற்கான தேவை என்ன? கொடுத்த வாக்குறுதியில் எதனையும் நடைமுறைப்படுத்தாமல் ஜெனீவாவுக்கோ வேறு எதற்குமோ அள்ளி கொடுத்து எதனையும் செய்யாமல் இருப்பதனையே செய்கின்றார்கள். போதிய அளவு வாக்குறுதிகளை வழங்கியும் எந்த விதத்திலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. தையிட்டி விகாரை தனியார் காணியே. விகாரைகளை கட்டுவதற்கான காணிகள் கையிருப்பில் இருந்த வேளையில் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவின் சட்டவிரோதமான செயற்பாட்டினாலேயே தையிட்டி விகாரை கட்டப்பட்டுள்ளது. எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அது நிர்மாணிக்கப்பட்டது. அது தொடர்பில் அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்க முடியாதா? இராணுவம் செய்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக நீங்கள் துணையாக இருக்கின்றீர்கள். இப்போதும் அங்கே கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்றன. அந்த காணிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை யோசித்து பாருங்கள் என்று கஜேந்திரகுமார் எம்பி அனுர அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளை உடைத்து உண்மை நிலவரங்களை சபையில் வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கமே நினைவு கூறுறதுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மார் தந்தைமார் அவர்களுடைய சொந்தக்காரர் இழந்திருக்கிற ஒரு இடத்துல அந்த நினைவு கூறல் சம்பந்தமாக ஒரு வளையம் உருவாகிற இடத்துல அல்லது தமிழர் தாயக நிலப்பரப்பை குறித்து ஒரு வளையம் உருவாக்கி இருக்கிற இடத்துல
பயங்கரவாத பிரிவு அவர்களை விசாரிக்கிற அளவுக்கு, மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தை நம்பி என்ன பிரயோசனம்? எந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லியிருக்கின்றது? பயங்கரவாத தடுப்பு சட்டம் செப்டம்பர் மாதத்தோடு ஒழிக்கிறன்னு சொல்லப்பட்ட நிலையிலே ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது என்றுதான் உண்மை, இந்தியாவின் உண்மை. மார்ச் மாதம் 30 யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அவர் அதில் சொல்றார், அப்பி பொய் இல்லை. அவருடைய தெரிஞ்ச தமிழில் அப்பி பொய் இல்லை, அப்பி பொறுக்கி அண்ணன் வெபலங்கியூவா பொய் இல்லை. என்னவாம்? 6 மாசத்தில் போன மார்ச் மாதம் 30 6 மாசத்திலே பலாலி ஏர்போர்ட்டை அதனுடைய 2வது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் செகண்ட் ஃபேஸை முடித்து கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு 6 மாதம் தாண்டியும் முடிக்கிறதுன்றது இல்லை, ஆரம்பிக்கிறது தொடர்பாக கூட அரசாங்கம் கவனத்தில் எடுக்க இல்லை. அந்த பலாலி விமான நிலையத்துடைய 2வது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் இருக்கிற ரன்வே 2300 மீட்டர் ரன்வே முழுமையாக புதுப்பிக்கிறது மட்டும்தான், ரீசர்ஃபஸ் பண்றது. கதை மட்டும். என்ன பிரச்சனை? நிதி இருக்கு, அந்த அபிவிருத்தி வேலை செய்யறதுக்கு ஒரு நாடு முன் வந்திருக்கு. ஒரு அங்குலம் கூட கூடுதலான காணி எதுவும் தேவையில்லை, அபகரிக்கிறதுக்கு தேவையில்லை. இருக்கிற நிலைமையை வச்சுக்கொண்டு உங்களால் செய்ய முடியாது. 1 வருஷம் போச்சு, இப்பதான் வந்தாங்க 5 வருஷத்தில் 1 வருஷம் போனதுக்கு பிறகு இப்ப கதைச்ச பிரயோசனம் இல்லை. ஆனால் பலாலியே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஆனால் போன கிழமை நீங்கள் 3 பில்லியன் ரூபாவுக்கு ரத்மலான ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க. கேபினட் அப்ரூவல் எடுத்து இருக்கு. இப்படி தொடர்ந்து போகல. எத்தனை வாக்குறுதிகள்! ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் மாதம் 1 யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். கச்சேரியில் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸை துறக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தனியார் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும், இராணுவத்திடம் இருந்து அனைத்தும் விடுவிக்கப்படும். இதுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. அனைத்து பத்திரிகைகளும் கொட்டை எழுத்தில் வந்தது. வலிகாமம் வடக்கிலே பலாலி வீதிக்கு கிழக்கு பகுதியாக 7 ஏக்கர் காணியிலே இன்றைக்கு இராணுவம் ஒரு புது வைத்தியசாலை ஒன்று தங்களுடைய தேவைக்காக கட்டிக்கொண்டு இருக்கிறதாக. என்ன தேவை? தனியார்ட காணி, 5 பேருடைய தனியார்ட காணி. அது மட்டுமல்ல, ஒரு கோயில், வசவலான் மானம்பரை பிள்ளையார் கோயிலுடைய காணி சட்டவிரோதமாக அந்த காணியில இன்றைக்கு இராணுவம் அவசரமாக இன்றைக்கு கட்டியிருக்கின்றது. என்ன தேவை? அது என்ன புதுசா இல்லாட்டி பழசா? இதுதான் உண்மை. கொடுக்கிற வாக்குறுதிகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தாமல் ஜெனீவாவுக்கோ வேற ஏதுக்கோ ஒரு தளத்தை மையப்படுத்தி அள்ளி கொடுத்து அதுக்கு பிறகு எதையும் செய்யாமல் இதுதான் உண்மை. போதிய அளவு வாக்குறுதிகள் இந்த அரசாங்கம் வழங்கியும் எந்த விதத்திலேயும் ஆக்கப்பூர்வமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லை.